வணக்கம். இந்த பதிவில் பூஜையின் போது நாம் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. அவ்வாறான சில செயல்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. விரதம் மேற்கொள்ளும் நாட்களில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், சண்டையிடுதல் கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தது அப்படின்னா அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ அல்லது திரியை தூண்டுவதோ கூடாது. நாம் வழிபாடு மேற்கொள்ளும் போது ஈர உடையுடனும் ஒரே ஒரு ஆடையுடனும் தலையை குடுமி போட்டுக்கொண்டும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ அல்லது கட்டிக்கொண்டோ வழிபாடு மேற்கொள்ளக்கூடாது. சுப்பிரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் போது சிவபெருமானையும் நினைக்க வேண்டும். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி எரியக்கூடாது. விளக்கை ஏற்றும் போது வீட்டின் பின்வாசல் இருந்தால் அந்த கதவை மூடி வைக்க வேண்டும். புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றில் மாவிலை போன்ற தோரணம் கட்டக்கூடாது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்கு இரட்டைப்படையில் வைக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை, பழங்கள், பூக்கள் போன்றவற்றை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.